வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் 7 அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், என்னென்ன அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டமானது சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் தற்போது துவங்கியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு இன்னும் ஒரு 40 நாட்கள் இருக்கிறது என்றாலும் கூட முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டமானது தற்போது துவங்கியிருக்கிறது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, இளைஞநலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகிய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். மாநகராட்சி, குடிநீர் வாரியம், நீர்வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மெட்ரோ ரயில், மின் வாரியம், ரயில்வே, BSNL ஆகிய துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளும் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் தற்போது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய தற்போது உள்ள நிலவரம் என்ன, அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டால் எந்த மாதிரியான நடவடிக்கைகள், மழை நீர் வடிவதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன, சென்னை மாநகராட்சி முழுவதும் மழை நீர் வடிகால் பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது, எவ்வளவு பணிகள் முடிவடைந்திருக்கின்றன, தற்போது நடைபெற்று வரக்கூடிய பணிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் முழுமையாக அமைச்சர்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் விளக்கி வருகிறார். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் விரிவாக இது பல்வேறு திட்டப்பணிகள் குறித்தும் எந்தவித பாதிப்பும் சென்னை மக்களுக்கு ஏற்படாத அளவிற்கு உரிய நடவடிக்கைகளை முன்கூட்டி எடுப்பது தொடர்பாகவும் அறிவுரைகளை வழங்க இருக்கின்றனர். பருவநிலை மாற்றம் காரணமாக நாடு முழுவதிலும் வரலாறு காணாத மழை பொழிவு என்பது அண்மை காலமாக நடைபெற்று வருகிறது. அண்மையில் கேரளா வயநாட்டில் கனமழையும், அதைத் தொடர்ந்து வயநாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு நிலச்சரிவு ஏற்பட்டு 500க்கும் அதிகமானோர் உயிரிழந்த மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடைபெற்றது. தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் எந்த விதமான இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் ஒட்டுமொத்தமாகவும் அந்த ஆய்வு கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.